வணக்கம். நான் கோகிலா. இன்றைக்கி சுதாமூர்த்தியோட ஒரு கதை சொல்ல போகிறேன். ஒரு பாலைவனம் கிராமம். அங்கே ஒருத்தர் வந்து ஒரு மளிகை கடை வச்சுருக்காரு. அதுக்கு முன்னாடி எப்போவுமே ஒரு பானை வச்சு அதில் தண்ணி ஃபில் பண்ணி வச்சுருப்பாரு. பாலைவனத்தில் தண்ணி கிடைக்கிறதே கஷ்டம். அந்த வழியை கிராஸ் பண்ணி வைக்கிற மக்கள் எல்லாமே ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு போவாங்க. அப்போ ஒரு தாத்தா வராரு, வயசான தாத்தா. அந்த தாத்தா ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறாரு. அவர்கிட்ட மறுபடியும் இன்னொரு டம்ளர் தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அவர் மறுபடியும் கொடுக்குறாரு. ஏன்னா அவர் வந்து ஒரு கைண்ட் ஹார்ட்டடான பர்சன் அந்த கடை வச்சுருக்கவர். அவர் குடிச்சிட்டு அந்த தாத்தா போயிடுறாரு. ஈவினிங் ஒரு பொண்ணு வரா. அவளுக்கு ரொம்ப ஹெட்டேக்காக அந்த தண்ணி குடித்தோடனே அவளுக்குள்ள ஒரு உடம்புல ஃபுல்லாக ஒரு மேஜிக். அவளோட ஹெட்டேக் சரியானோடனே அடுத்த நாள் அவள் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு வந்து ஃபீவராக இருக்குது தண்ணி குடிக்க வைக்கிறா. அவள் ஃப்ரெண்டுக்கும் சரியாயிருது. அப்போ அந்த கடைக்காரர்கிட்ட சொன்னால் உங்கள் தண்ணியில் ஏதோ மேஜிக் இருக்குது, இது குடித்தோடனே சரியாயிருது அப்படின்னு சொல்லி சொல்கிறா. இந்த நியூஸ் ஊர் ஃபுல்லாக பரவி எல்லா மக்களும் வந்து தண்ணி குடிச்சிட்டு அவங்களோட நோயை ரெடி பண்ணிட்டு போயிடறாங்க. அதுக்கான கொஞ்சம் கொஞ்சம் காசோ அவங்களால முடிஞ்ச பொருளோ அந்த ஷாப்கீப்பருக்கு கொடுத்துட்டு போகிறாங்க. அப்படி ஒரு நாள் ராஜாவோட ஆள் வந்து சொல்கிறாரு, ராஜாவுக்கு உடம்பு சரியில்லை, நீ இவங்களுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணினா உனக்கு கொஞ்சம் காசு தான் கிடைக்கும், நீ ராஜாவுக்கு வந்து ஹெல்ப் பண்ணினா நிறைய காசு கிடைக்கும், நீ லைஃப்பை செட்டில் ஆகிடலான்னு சொல்லிடுறாங்க. எல்லா மக்களையும் வெயிட் பண்ண வச்சுட்டு இவன் தண்ணி எடுத்துகிட்டு போய் ராஜா கொடுக்குறான். ராஜா குடிச்சிட்டு ராஜாவுக்கு உடம்பு சரியாயிருது, நிறைய காசு கொடுக்குறாரு. மறுபடியும் வந்து டெய்லி தண்ணி ஃபில் பண்ணி வச்சுட்டே இருக்கான். ஊர் மக்களும் அதனால் பயனடைஞ்சிட்டே இருக்காங்க. ஒரு நாள் மறுபடியும் அந்த தாத்தா வராரு. அந்த தாத்தா வர டைமு கரெக்டாக மறுபடியும் அரண்மனையிலேருந்து ஒருத்தவங்க வர்றாங்க. வந்து ராணிக்கு உடம்பு சரியில்லை, நீ தண்ணி கொண்டு வான்னு சொல்கிறாங்க. உடனே இவர், தாத்தா நீங்கள் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள், நான் போய் ராணிக்கு தண்ணி கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்துகிட்டு ராணிக்கு போகிறாரு. கொடுத்துட்டு நிறைய காசு கிடைக்கிது. வாங்கிட்டு திருப்பி வராரு. வந்து பார்க்கும்போது அந்த தாத்தா வந்து போயிடுறாரு. ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, மறுபடியும் அடுத்த நாள் தண்ணி ஃபில் பண்ணி வைக்கிறாரு. ஆனால் அதில் அந்த மேஜிக் ஒர்க் ஆகலை. அப்போ தான் அவரோட அந்த க்ரீடினஸ் வந்து அவருக்கு ரியலைஸ் ஆகுது. நேற்று அந்த தாத்தா வந்து அவருக்கு தண்ணி கொடுக்காதனால தான் இந்த மேஜிக் ஒர்க் ஆகலை, இனியும் எப்பவும் போல் நம்ம கைண்ட் ஹார்ட்டடாக இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ராணிக்கு எவ்வளோ காசு கொடுத்தாங்களோ அதை ஃபுல்லாகவே ஒரு டாக்டரை நம்ம அரேஞ்ச் பண்ணி ஊருக்கு கூட்டிகிட்டு வந்துட்டோம்னா டாக்டரே மெடிசின்ஸ் கொடுத்து அவங்கள பார்த்துக்குவாருன்னு சொல்லிட்டு நிறைய செலவு பண்ணி ஒரு டாக்டரை பாலைவனத்துக்கு கூட்டிகிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்காக வச்சிட்றாரு. அடுத்த நாள்லேருந்து தண்ணியை ஃபில் பண்ணி வைக்கிறாரு. அந்த தாத்தா மறுபடியும் வந்து தன்னோட தாகத்தை தணிச்சுக்கணும், இந்த பாட் வந்து மறுபடியும் மேஜிக்கல் ஆகணும்னு அவசியம் இல்லை, நான் தான் டாக்டர் ஏற்பாடு பண்ணிட்டேனே அப்படி சொல்லிட்டு. இது ஒரு மனுஷன் இப்படி வந்து ஒரு கைண்ட் ஹார்ட்டடாக இருந்து மறுபடியும் கைண்ட் ஹார்ட்டட்லேருந்து க்ரீடியாக மாறி மறுபடியும் ஒரு கைண்ட் ஹார்ட்டடாக மாறாங்க அப்படின்னு சொல்லி அழகாக சொல்லியிருக்காங்க. இதை பார்த்ததுக்கு கேட்டதுக்கு ரொம்ப நன்றி.